நாம் பேச பேச செம்மையானுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நம்ம சொல்ற நல் வார்த்தைகள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. பிரைஸ் காட். மெய்யாகவே தமிழ்நாடு செழிக்கும். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இனி நம்ம பார்க்க போகிறோம். பிரைஸ் காட். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான வாசலை கர்த்தர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்ம தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் ஏன் நன்மையை பேசணும், உலகமே ஒரு சூழ்நிலை பேசிக்கொண்டிருக்கும் போது நாம் ஏன் நன்மை பேச வேண்டும் என்றால், நாம் கர்த்தருடைய சார்பில் நிற்கிறோம். கர்த்தர் ஜீவனை பேசினார், அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்றாரு நீதிமொழியில, நீ நல்லா பேசினா, நீ நல்ல வார்த்தை பேசினா என் இருதயம் மகிழும். பாருங்க, நம்ம பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்க கூட சேர்ந்து கெட்ட வார்த்தை பேசி ரோட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அப்படி பேசாதுன்னு சொல்லி நம்ம அடிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்ல வார்த்தையை பேசுறனா என் இருதயம் மகிழும். ஏன்னா நீ பேசுற வார்த்தை உன்னை உயர்த்தும், அல்லாவிட்டால் உன்னை தாழ்த்தும். ரொம்ப நம்ம கவனமா இருக்கிறது. நாம் பேசுற வார்த்தை நமக்கு வெற்றியை உண்டாக்கும், இல்லாட்டா தோல்வியை உண்டாக்கும். நமக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்கலாம், இல்லைன்னா சாபத்தை உண்டாக்கலாம். அங்கேயால தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் சாபத்தையும் ஆசீர்வாதத்தை வைக்கிறேன் பழைய உடன்படிக்கை, ஆனால் புதிய உடன்படிக்கையில நான் நன்மையே வைக்கிறேன். கெட்ட வார்த்தை ஒன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். அது உங்களுடைய நல்வாழ்வை பாதிக்கும். ஆகையால தான் நாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சூழ்நிலை, இந்தியாவில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து சூழ்நிலைகளை பிரச்சனையை நம்ம பேசாதபடிக்கு அதுக்கு தீர்வு கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறோம். தமிழ்நாடு செழிக்கும். செழிக்கும் என்ற ஒரு வார்த்தை நம்ம பேசும்போது நல்வாழ்வு உண்டாகும், நன்மை உண்டாகும், பெருக்கம் உண்டாகும், அதிர்ஷ்டம் உண்டாகும், செல்வத்தின் அளவு அதிகரிக்கும், வெற்றி உண்டாகும், சாதனை உண்டாகும் என்றெல்லாம் அதுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால நாம் சொல்லுவோம், ஆண்டவரே இல்லை தமிழ்நாட்டில் இப்படிலாம் இருக்குது ஆண்டவரே, இவ்வளவு பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் கேட்பாரு, உனக்கு தீர்வை நான் எழுதி வச்சிருக்கிறேன், அது உனக்கு தெரியுமா? இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களில் நமக்கு ஏன் ஆண்டவர் ஏன் எனக்கு செய்ய மாட்டேங்கிறாரு, ஏன் என்னோட ஜெபத்துக்கு இன்னும் தாமதம், ஏன் நான் மட்டும் ஜெபம் பண்ணா நடக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரத்தில் சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை நமக்கு வருது. அவங்களாம் ஜெபம் பண்ணி சரியா நடக்குது, அவங்க நல்லா இருக்கிறாங்க, நமக்கு ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறாரு அப்படின்னு. ஆண்டவர் ஏதோ ஒன்று நமக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் பின்னாடி திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறவர் அல்ல. இல்லையா? தன்னுடைய கடைசி சொத்து ரத்தத்தையும் கொடுத்துட்டு இதான் வலது பரிசுல உட்கார்ந்துருக்கிறார். இல்லையா? அது மாத்திரம் இல்லை, இப்பொழுதும் வேத வசனம் சொல்லுது 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல, இப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்காரு. என்ன பேசிட்டு இருக்காரு? அவனோட ரத்தம் என்ன பேசி கொண்டிருக்குதுன்னா, நன்மை நடக்கட்டும் சொல்லி பேசிட்டு. அப்போ ஒன்று நம்ம இதயத்தின் அமரத்துல பிசாசு கொடுக்குற பொய் பார்த்தோம்னா, அநேக சூழ்நிலையில உனக்கு இன்னும் பதில் கிடைக்கல, உன் சூழ்நிலை இன்னும் மாறல, நீ உன்னுடைய ஜபத்துக்கு இன்னும் கத்துக்கிறதுக்கு பதில் வரல, இது பொய். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை. அப்போ ஆண்டவர் வேதம் சத்தியத்தை அறிய சத்தியம். அப்போ நம்ம சத்தியத்தை அறியாததுனால தான் அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிடும். ஆனால் இப்போ சத்தியத்தை அறிந்து சரிங்க ஃபஸ்ட்டு அறிஞ்சாச்சு, எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, ஆனால் நடக்க மாட்டேது. அடுத்த கேள்வி வரலாம், பிரேசலாம் ஆண்டவர் முன்முறுக்கல, ஓகே நான் விசுவாசமாக இருக்கிறேன். அதான் வேதம் சொல்லி வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு உறுதியாக இருக்கிறவங்க பொறுமையாக காத்துக்கணும். அல்லேலூயா. அது எனக்குரியது, நான் அதை விசுவாசித்து என்ன செய்வேன், சுத்தரிப்பேன். நீதிமான் விசுவாசத்தினாலே. அப்ப இதுல மிக முக்கிய பாருங்கள், யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை சொல்றாரு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அவனுடைய வாயின் வார்த்தையை கொண்டு திருப்பிடலாம். ஒன்று அது தீமைக்கு திருப்பலாம், இல்லாவிட்டால் நன்மைக்கு திருப்பலாம். பாருங்க, குதிரைகள் அவை அடக்க முடியாத ஒரு வல்லமையுடையதுதான். ஆனால் அதுக்கு கடிவாளம் போட்டு குதிரை எங்கே போகும் நம்ம தீர்மானிக்கணுமோ அங்கே நெஞ்செல்லாம் திருப்பிடலாம்.
கப்பல் பெரியதா இருந்தாலும் கூட ஒரு பெரிய ஒரு பனிப்பாறை வருது, உடனே கேப்டன் பார்க்கலாம், வேண்டாம் வேண்டாம் இந்த பனிப்பாறை கிட்ட இந்த கப்பல் போக வேண்டாம்னு சொல்லி சிறிதான சுக்கான நினைஞ்சிடானா திருப்பி. இப்ப நம்ம பைக்ல போயிட்டு இருக்கிறோம், எத்தனை ராதிக்கார வாரம் நமக்கு தெரியுது, பக்கத்துல ரோடு இருக்குது தெரியுது, நம்ம நேரம் என்ன செய்ய மாட்டோம், நம்ம வாழ விரும்புறோம், அப்படி திரும்பிடும். அது போல ஆண்டவர் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறதே, இப்படி இருக்க ஆகாத சகோதரர்களே சகோதரிகளே அப்படின்னு சொல்றாரு. அப்ப துதித்தலும் சபித்தலும், ஆசீர்வாதமும் சாபமும், வெற்றியும் தோல்வியும், தைரியமும் பயமும், சுகமும் வியாதியும் எங்க இருந்தா புறப்படுதான்? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயை சரி பண்றதுக்கு நான் வாக்குத்தத்தங்களை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பிரைஸ் காட். என் பிள்ளைகள் நல்வாழ்வை காண்பேன். அப்ப நம்ம இந்த வாயை திருப்ப இங்கே யாக்கோபு 3 சொல்லப்படுது, நான் அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அல்லேலூயா. அப்போ மிக முக்கியமான காரியம் பாருங்க. இப்போ நமக்கு இந்த ஆண்டுல ஆண்டவர் சொன்னார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய 2 Corinthians 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையை அறிந்திருக்கின்றீர்களே, அவர் ஐஸ்வர்யம் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால ஐஸ்வர்யமாகும்படி உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரனார். அந்த கிருபை நம்மளை பணக்காரனா மாற்றிடுச்சு. அப்படின்னு கிடைக்கலையே பாஸ்டர், நம்ம தான் வாயை திருப்பணும், மனசை திருப்பணும். தரித்திரத்துக்கு போய்கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கை, வறுமைக்குள்ளாய் போய்கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையை அப்படியே திருப்புங்க. ஒரு பனிப்பாறையை பார்த்த உடனே ஒரு கப்பலை திருப்புவது போல, அதுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையை திருப்பக்கூடிய பவரை உங்க கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது எங்க இருக்குன்னா ரொம்ப தூரமாகவும் இல்லை, நமக்கு சமீபமா இருக்குது. அது கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் நம்முடைய வாய். பிரைஸ்லாம். இப்போ நம்ம இது ஏன் நன்மையை பேசுறோம், ஏன் ஜீவனே சொல்லிட்டு உலகமே ஐயோ இப்படிப்பட்ட கொள்ள வியாதினால அனைவரும் மடிந்து போய் கொண்டிருக்காங்களே, இதுக்காக நம்ம இன்னும் அழுது ஜெபிக்காம நம்ம நன்மையை சொல்லிட்டு இருக்கிறோம், தமிழ்நாடு செழிக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் சேர்த்து நம்ம நன்மையை பேசிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. செழிக்கும் என்றால் ஆண்டவரே இந்த வியாதி இருக்கிற ஜனங்கள், பாதிக்கப்பட்ட ஜனங்கள் சுகமடை என்று ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த வியாதிக்காக நீங்க எல்லா கடைசி சொல்றதையும் நீங்க உங்க சரீரத்துல எல்லா வியாதியும் ஏற்றுக்கொண்டீங்க. உங்க தழும்புகளால உங்க ரத்தத்தினால மீட்பு உண்டாயிற்று. அப்போ வாதம் கூடாது. இயேசு ரத்தத்தினால் நான் மூடப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் விலைக்கிரயத்தினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆவியானவரால் நான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன். என்ற வாழ்க்கை செழிக்கும். அல்லேலூயா. பல தமிழ்நாடு செழிக்கும் காலேஜ் அமைப்பு பண்ணிட்டு இருக்கிறோம், மாற்றம் உண்டாகுது. ஆவியானவர் சொன்னாரு, உன்னைய பார்த்து நீ கொஞ்சம் பேசு. அல்லேலூயா. என் வாழ்க்கை செழிக்கும்னு சொல்லு. அல்லேலூயா. நீங்க ஆவியானவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கை செழிக்கும் சொல்லுங்க, உங்க சரீரம் செழிக்கும் என்று சொல்லுங்க, உங்க குடும்பம் செழிக்கும் என்று சொல்லுங்க, உங்க பிள்ளைகள் செழிப்பாங்க என்று சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் இப்படி சொல்லும் போது, நீங்க நல்ல வார்த்தையை சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கை படவை நீங்க என்ன செய்வீங்க? செழிப்புக்கு நேராய், வெற்றிக்கு நேராய், சுகத்துக்கு நேராய், மேன்மைக்கு நேராய், ஐஸ்வர்யத்துக்கு திருப்புறீங்க. உங்களுக்கு அதி சீக்கிரத்துல நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். அப்போ இப்ப நம்ம இதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைங்க என் கூட சேர்ந்து வெளிச்சம் உண்டாயிற்று என்று சொல்லுங்க. தமிழ்நாடு செழிக்கும் என்று சொல்லுங்க. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவேன். அப்போ இந்த ஆண்டில் நம்ம கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பார்த்து, உங்களை எகிப்தின் கையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி, எப்படி ஆண்டவர் திட்டத்தை பாருங்க, விடுதலை ஆக்கி அந்த எகிப்துடைய சிறுமையிலிருந்து உங்களை நீக்கி, எப்படி பேசுறாரு பாருங்க. அதை போல் நம்ம பேசணும். இந்த கடனிலிருந்து என்னை நீக்கி, இந்த கவலையிலிருந்து என்னை நீக்கி, அவர் கூட சேர்ந்துக்கணும். இந்த பயத்திலிருந்து கர்த்தர் என்னை நீக்கி, இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து கர்த்தர் என்னை நீக்கி. மற்ற ஜாதியினர்கள் எபோரிகள், எபூசியர்கள், ஏவிகள், பெருசியர், அவங்களுக்கெல்லாம் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறான்? பாலும் தேர்வும் ஓடி இருக்கான். அவங்க நல்வாழ்வை பெற்றுக்கொள்வது குறித்து தேவனுக்கு விருப்பம் இருந்தாலும் மிகவும் அதிக விருப்பம்னா, என் பிள்ளைங்க பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான இடத்துல போய் அனுபவிக்கணும். நாம மாத்திரம் பேசிட்டோம்னா
அந்த இடம் காலியாயிடும், நமக்கு அந்த இடம் சொந்தமாகும். எந்த இடம் காலியாக எந்த இடம் சொந்தமாக உங்களுக்கு தான் புரிந்து கொள்ளும். அல்லேலூயா. நீங்கள் எதை கேட்கின்றீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்க வாழ்க்கையில ஆண்டவரே நான் நல்வாழ்வு வாழணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க, அதை நான் பேசுறேன். எனக்கு பாலும் தேனும் ஓடும், எனக்கு நலமும் விசாலமான வாழ்வு உண்டாகும். ஒருவேளை நம்ம கேட்கலாம், இப்போ நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் இருக்கலாம், ஒடுக்கம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். இது நடுவில் நம்ம ஸ்டேரிங் அப்படி திரும்பணும். இந்த நெருக்கம், ஒடுக்கம், வியாதி, பற்றாக்குறை விட்டு பாய் பாய் அப்படி திரும்பணும். அது பார்த்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல நீங்கள் அதை விட்டு தூரமா போய் விடுவீர்கள். புரிந்தவர் கரங்களை தட்டுவாங்க. நீங்க இப்போ செலுத்த சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். இந்த நானும் உங்களுக்கு விசுவாசமா சொல்றேன், இந்த பாஸ்டர் மோசஸ் ராஜா எங்கேயோ கொண்டு போயிடுவாரு. அல்லேலூயா. எனக்கு என் வாழ்க்கையை நான் திரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. திரும்ப என் வாழ்க்கை செழிக்கும். வாழ்க்கை செழிக்கும். காலையில் எழுந்த உடனே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், என் மனசுல சொல்லிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கை செழிக்கும் ஆண்டவரே, என் பொருளாதாரம் செழிக்கும், நான் அள்ளி கொடுப்பேன் ஆண்டவரே, நான் லட்சங்களை கொடுப்பேன், கோடிகளை கொடுப்பேன், அநேகருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுப்பேன். பேச ஆரம்பிச்சுட்டேன். சிந்தனை ஓட ஆரம்பித்து. அல்லேலூயா. அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு நன்மைக்கு நேராக, தேவனுடைய திட்டத்துக்கு நேராக என்னுடைய வாழ்க்கை படகு நான் திருப்புறேன். வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், மற்றவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளும். வாழ்க்கை இப்பயே உங்க வாய் வார்த்தையினால நீங்க திருப்ப முடியும். தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது போல என் படிப்பு காரியம் ஜெயமா இருக்கும், என் வேலை வாய்ப்பு ஜெயமா. இப்போ நம்ம பேசும்போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இங்கெல்லாம் நம்ம சோர்ந்து போயிடும். நம்ம பேசும்போது சூழ்நிலை மாறாத போல இருக்கலாம். பாருங்க, ஒரு கார்ல போயிட்டு இருக்கணும். இந்த பக்கம் ரைட்ல போயிட்டு இருக்கிற நம்ம லெஃப்ட்ல வர போறோம்னா முதல்ல என்ன செய்யணும்? ஸ்டேரிங்க திருப்பின உடனே என்னடா அதுக்குள்ள வந்துட்டு வரலையே, கண்டிப்பா வந்து டயர் திரும்பிருச்சு. நீ கத்தோடைய ஆவியான சொல்லுவோம், வாய் திரும்பிச்சுன்னா திரும்ப எங்க போவோம்? வலது பக்கம் திரும்புறதுக்கு நீ முயற்சி பண்ணி விட்டாய். அடுத்து கொஞ்சம் ஆசிரியர்கள் கொடுத்த உடனே எங்கெல்லாம் போகும்? நன்மைக்கு நேராக தான் போகும், வெற்றிக்கு நேராக தான் போகும், சுகத்துக்கு நேராக தான் போகும், சமாதானத்துக்கு நேராக போகும், தைரியத்துக்கு நேராக போகும். உங்களுடைய வாயின் வார்த்தையை நீங்கள் நன்மையை பேச ஆரம்பிங்கள். உங்களுடைய தருத்திர சூழ்நிலையிலே, நெருக்கத்தின் சூழ்நிலையிலே, பயமான சூழ்நிலையிலே, தோல்வியான சூழ்நிலையிலே நீங்கள் சொல்லுங்க, என் வாழ்க்கை செழிக்கும், வாழ்க்கை செழிக்கும், பணம் செழிக்கும், பணம் செழிக்கும், தங்கம் செழிக்கும், தங்கம் செழிக்கும். இதை சொல்லும்போது பார்த்தா என் கையில போர்லாம் முக்கியமான பேங்க்ல வச்சிருக்கு. அதனால நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் செழிக்கும், செழிக்கும், பணம் செழிக்கும், பணம் செழிக்கும், இந்த சபை செழிக்கும், சபை செழிக்கும், சபை மக்கள் செழிப்பார்கள், ட்ரெஸ் செழிக்கும், என் கார் செழிக்கும், என் வாகனங்கள் செழிக்கும், என்னோட வீடு செழிக்கும். பேசுங்க, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். வார்த்தையை திருப்பிட்டீங்கன்னா ஆவியான செய்ய சொல்லி கொடுக்குறாரு. நீங்க வாயை திருப்பு. சத்தம் சொல்ல ஒண்ணுமே மாறலைங்க. நீங்க சொல்லணும், வெளியே தெரியாது, டயர் திரும்பிருச்சு. அதனால இந்த காலகட்டத்துல ஆண்டவர் சொல்றாரு, செழிப்பு எங்க ஆரம்பிக்கணும்னா உனக்குள்ளே. உனக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்குது, உனக்குள்ள சந்தோஷம் இருக்குது, உனக்குள்ள சுகம் இருக்குது, உனக்குள்ள வெற்றி இருக்குது. நீங்க சொல்லலாம், இங்க பாசிட்டிவ் இருக்குது, நான் ஒரு ஏழ்மையான ஆளா இருக்கிறேன், என் வாழ்க்கையில கண்ணீர் பாதையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், நான் எடுத்த காரியம் எதுவுமே வாய்க்க மாட்டேன், எனக்குள்ளேயே இல்லாம இருக்குன்னு சொல்றீங்க. உங்களுக்குள்ளதான் இருக்குது. காரணம், உங்களுக்குள்ள சம்பூர்ணமாக கிறிஸ்து இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களுக்குள்ள இயேசு பெரியவர். பரலோகத்தினுடைய பிதாவின் பரிபூர்ணம் எல்லாம் இயேசுக்குள் இருந்தது. அந்த பரிபூர்ணமான இயேசு இப்போ உங்களுக்குள்ள வந்துட்டார். நீங்க சாதாரண ஆள் கிடையாதுங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம செய்தியுடைய காரியங்கள். இன் கிரைஸ்ட் ரெவலேஷன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வெளிப்பாடு இல்லாவிட்டால் கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிச்சம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனம் சொல்லுது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர்கள், நிருபங்கள் எல்லாவற்றிலும் பார்க்கும்போது கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார்.
என்ற வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில இனிமே நமக்கு பதில் இல்லை, ஏற்கனவே பதிலை கொடுத்தவர் உள்ள இருக்கிறார். அந்த பரிபூர்ணம் நமக்குள்ளதான் இருக்குது, அந்த புதையல் நமக்குள்ளதான் இருக்குது, தைரியத்தை கொடுக்கிற கிறிஸ்து நமக்குள்ளதான் இருக்கிறார். பாருங்க, மத்திய சுவிசேஷம் 28:20 பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அது முந்தின வசனங்கள் எல்லாம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆகிய புறப்பட்டு போங்க, உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களில் நான் உங்க கூட கிறிஸ்துவின் வெளிச்சம். சொல்லுங்க, கிறிஸ்துவின் வெளிப்பாடு எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிச்சத்தை பரிசுத்த ஆவியானவரே என் கண்களை திறந்தவரா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள சகல நாட்களிலும் உங்க கூட தான் இருக்கார். உங்களுடைய இருக்கார், உங்களுக்குள்ளே இருக்கிற பாவத்தையும் வியாதியும் சாபத்தையும் தரித்திரத்தையும் தண்டனையும் ஜெயித்த இயேசு. இந்த வெளிப்பாடு எப்படின்னா, சில நேரங்களில் வசனங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு சாதாரணமா இருக்கும், இது எடுத்து வாயால் பேசணும். எனக்குள்ள இயேசு இருக்கிறார். அந்த இயேசு எப்படிப்பட்டவர்? வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம். அடுத்து மார்க் 16 பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ல, என் நாமத்தால் பிசாசுகள் துரத்துவீர்கள், அவமான வார்த்தைகள் பேசுவீங்க, சர்ப்பங்களை எடுப்பீங்க, சாவுக்கு ஏதுவான யாதோட குடிச்சாலும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்ன இயேசு உங்களுக்குள்ளதான் இருக்காரு. போன வாரம் நம்ம தியானிச்சிருக்கிறோம். நமக்கு பல நாட்கள் ஆவியை தியானிச்சிருக்கிறோம், ஆத்மாவை தியானிச்சிருக்கிறோம். போன வாரம் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் சரீரத்தில் கிறிஸ்துவுக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய சரீரம் விசேஷமானது. இப்போ உங்களுக்குள்ள ஏன் உங்களுடைய சரீரம் விசேஷமானதுன்னா, உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். இப்போ பார்த்து மார்க் சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு பிற்பாடு அவர்கள் எங்கும் புறப்பட்டு போனார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து கிரியை நடப்பித்தார். என்ன கிரியை நடப்பித்தார்னா, வசனத்தை உறுதிப்படுத்துவார். என்ன வசனம்? சாவுக்கு எதுவான யாருமே குடிச்சாலும் உங்களை சேதப்படுத்தாது அப்படி சொன்னவரே உள்ள வரும், உள்ள இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா லூக்காவில் பார்க்கும்போது 24ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக 2 கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்துக் கொண்டு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இப்போ ஆசீர்வதிக்கிற இயேசு இப்ப எங்க வந்திருக்காரு? உங்களுக்குள்ளே. சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிற இயேசு, அதிகாரமுள்ள இயேசு, எனக்குள்ள இருக்கிற இயேசு, அதிகாரத்தை கொடுத்த இயேசு, எனக்குள்ள இருக்கிற இயேசு, என்னை ஆசீர்வதிக்கிற இயேசு. உங்க அம்மா அப்பா கூட உங்களை சமைச்சிருக்கலாம், உடம்பிருந்தவங்க கூட உங்களை வேதனைப்படுத்திருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ளே ஒருவர் இருந்து கொண்டு உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி மனதார என் மகன் நல்லா இருக்கணும், அல்லேலூயா. இன்னைக்கும் பிதாவின் சமூகத்துல நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ரத்தம் பிரதான ஆசை. இப்ப இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கணும், எனக்குள்ள இயேசு இருக்காரு. ஏன் இந்த வெளிச்சம் இப்போ இந்த காலகட்டத்தில் தேவைன்னா, எப்பொழுதும் தேவைதான் ரகசியம். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஏன் இதை நமக்கு ஆவியார் கொடுக்கறதுனா, சூழ்நிலைலாம் எதிராக இருக்கு. நிறைய லாக்டவுன் சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க, வேலை வாய்ப்பு இல்லை, பண பற்றாக்குறை உண்டாக்குது, வியாதிகள் சூழ்ந்து இருக்கிறது, பயங்கள் சூழ்ந்து இருக்கிறது, எங்க பார்த்தாலும் மரண செய்திகள். இது நடுவில் நீங்க உங்களுக்குள்ள பார்க்கணும், ஜீவனை கொடுக்கிற இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்போ இந்த வெளிப்பாடை தான் பவுல் அதிகமாக திருச்சபைக்கு வெளிப்படுத்துகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ரகசியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். கொலோசியர் எழுதப்பட்டது, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப எந்த ரகசியம்? எனக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குது, எனக்குள்ள ஒரு பரிபூர்ணம் இருக்கிறது. அந்த பரிபூர்ணத்துக்கு பெயர் இயேசு. நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல, நீங்கள் அனாதைகள் அல்ல, நீங்கள் ஏழை அல்ல. உங்களை பணக்காரராய் மாற்றின இயேசு சாமி உங்களுக்குள்ளே இருக்கிறார். வியாதி வரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை பாருங்கள். பயம் வரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை பாருங்கள்.
அப்ப இதை நம்ம புரிந்து கொள்ளணும். கடந்த நாட்கள்ல நாம் அந்த நம்முடைய ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய சரீரம் எப்படிப்பட்டது என்று 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை வைத்து நம்ம கொஞ்சம் அப்படியே தியானித்து கொண்டு வந்தோம். அதுல போட்டிருக்குது, சரீரமோ கர்த்தருக்குரியது, கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். அடுத்த போட்டிருக்குது, நம்முடைய சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள். அப்போ இந்த சரீரம் கர்த்தருக்குரிய சரீரத்துல வியாதி நுழைய ஆவியில இயேசு இருக்கிறாரு. ஆத்துமாவை வசனத்தை தியானிக்கிறோம் பார்த்தீங்களா? உங்க மனசுக்குள்ள என்ன தோணுனா, இயேசு எனக்குள்ள இருக்காரு. ஒரு 3 தடவை சொல்லுங்க, இயேசு எனக்குள்ள இருக்காரு, இயேசு எனக்குள்ள இருக்காரு, இயேசு எனக்குள்ள இருக்காரு. வல்லமையான இயேசு, அதிகாரமுள்ள இயேசு, சுகமாக்கிற இயேசு, ஐஸ்வர்யவானாய் மாற்றின இயேசு, நீதிமானாய் மாற்றின இயேசு எனக்குள்ள இருக்காரு. இதுல என்ன நடக்குன்னா, இந்த வெளிப்பாடு உங்களிடத்திலிருந்து அடிக்கடி பிசாசுடைய பொய்யினால் நீக்கப்படும். உங்களுக்குள்ள என்ன வெளிப்பாடு போகும் தெரியுமா? கவலை, வேதனை, பிரச்சனை, யாராவது நம்ம திட்டாங்கன்னா அதுதான் உங்களுக்கு சொல்லும். உங்களுக்குள் இயேசுக்கான வெளிப்பாடு தெரியாது. இந்த உலகம் பிசாசு என்ன செய்யணும்னா, உலகத்தின் மூலமாக அதுல விசேஷமாய் சரீரத்தை தாக்க நினைப்பான். அடுத்தது ஆத்மாவை, மனதை தாக்குமா. நீங்க உள்ளே ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு நாளுக்கு உட்கார்ந்து சொல்றதுனால இல்லை, தினந்தோறும் எனக்குள் இயேசு இருக்கிறார், எனக்குள் இயேசு இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார் யோவான் சுவிசேஷத்துல, அந்த வார்த்தை 1:14, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான. இப்ப இங்க என்ன பண்ணுறதுன்னா, கிருபை, சத்தியம், மகிமை எல்லாம் உங்களுக்குள்ள இருக்குதான். அன்னைக்கு மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்கிட்ட போகும்போது மகிமையின் மேகம் வந்துச்சு. மோசே சீனா மலைக்கு போகும்போது மகிமையின் மேகம் வந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 40 ஆண்டுகளில் மேகஸ்தம்பமும் அக்னிஸ்தம்பத்தையும் பார்த்தாங்க. சாலமோன் கட்டின ஆலயத்தில் மகிமை வந்துச்சு. ஆனால் இப்பொழுது மகிமை உங்களுக்குள்ள இருக்குது. ரைட்டுங்களா? நீங்கள் மகிமையை பெற்று, மகிமை கிறிஸ்துவை நீங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ள அந்த க்ளோரி இருக்குது. ஏன்னா நீங்களே தேவனுடைய, நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு நம்மளுடைய எண்ணங்களை எப்போ எந்த அடிப்படையில் போயிருக்குன்னா, நம்ம கையில் இருக்கிற பணத்தின் அடிப்படையில். உலகம் நமக்கு என்ன அந்தஸ்து தருதோ அதை நம்புறோம். உங்கள் கையில் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு அதை நினைக்கிறோம், நம்புகிறோம். ஆனால் உலகத்தை எடுக்கிறவங்களே காட்டணும். உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரன் பாருங்க. நாங்கள் கடந்த 2 நாளைக்கு முன்பாக டிக்கெட்டில் பேப்பர் பார்த்துட்டு இருந்த போது, பில்கேட்ஸுடைய குடும்ப பிரச்சனை, ரைஸ்கா மனைவிக்கும் அவனுக்கும் பிரச்சனை. அவ்வளோ பணம் இருக்குது, குடும்ப பிரச்சனை. அவன் அவ்வளோ வேர்ல்டில் ரிச்சஸ்ட் நம்பர் 1 இருந்தாலும் குடும்ப பிரச்சனை தீர்க்க அவனுக்கு பணம் உதவி. அதுக்காக பணம் தேவையில்லை, பணத்தை கொடுக்கிறவர் தேவை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, வாழ்க்கையில சமாதானம் மிக முக்கியம், சந்தோஷம் மிக முக்கியம். அதை கொடுக்கிற நமக்குள்ளே இருக்கிறார், கிறிஸ்துவை உயர்த்துகிறார். இங்க பாருங்க, அந்த மகிமை, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையால் சத்தியத்தால் நிறைந்தவர் நமக்குள்ளே வாசம் பண்றார். அப்போ நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும், எனக்குள்ள கிருபை இருக்குது, எனக்குள்ள சத்தியம் இருக்குது, கிறிஸ்துவின் மகிமை என் மேல இருக்குது. அதனால ஆண்டவர் சொன்னாரு, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் யார் கைகளை வைப்பீங்க, அவங்க என்ன செய்வாங்க, உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் மகிமை. ஒன்று மாத்திரம் நம்ம இந்த நாள் முதல் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கு, என்னன்னா எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்குள்ள இயேசு இருக்கிறார். சாத்தானுடைய தலை நசிக்கிற இயேசு எனக்குள்ள. அடுத்தது 14வது அதிகாரம் யோவான் 14:4-22 பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். நாங்கள் அவனிடத்தில் வந்து, இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவன், வசனத்தைப்படி கடைப்பிடிக்கிறவன், நாங்கள் அவனிடத்தில் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, நானும் பிதாவும் அவனிடத்தில் வருவோம். இப்போ கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். இது முதல் ஒரு விதை, இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 2வது காரியம், உங்கள் சரீரமானது இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு உங்கள் சரீரம் விசேஷமானது.
வியாதி நுழைய முடியாத சரீரத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அன்னைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால இஸ்ரவேல் அனைவரும் அடைய முடியுமானால், இன்னைக்கு குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் ரத்தத்தினால நம்ம இந்த வியாதியை எதிர்க்கலாம். வியாதி நம் சரீரத்தில் நுழையாதபடிக்கு நாம் கதவை அடைக்கலாம். எங்கே என்றால் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு. அப்போ ஒன்று சரீரமோ கர்த்தருக்குரியது. போன வாரம் நம்ம தியானிச்சோம். ஆனால் பாருங்க, நீங்க இந்த ஒரு வாரத்துல நீங்க சொல்வதை மறந்தவரோட உங்க சரீரம் என்னதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதுதான் சத்தியம். இரவும் பகலும் தேவ ஞானமா இருக்கிற மனுஷன் வாங்கிடுவான். அதனால யோசுவா பார்த்து சொல்றாரு ஆண்டவர், எப்ப நீ சுதந்திரிக்கணும்னா வாயில இந்த வார்த்தையை வச்சுக்கணும். ஆண்டோட வருக வர நம்ம ஜீவன நாள் வர நம்முடைய சரீரத்துல வியாதிகள் எதிர்க்கலாம். வியாதியே வராதுன்னு சொல்லல, எதிர்க்கலாம். ஆனா நீங்கள் யார் என்பதை பேசுவீங்களா, நீங்கள் எதிர்ப்பீங்க. உங்களுக்குள் இருக்கிற அந்த வார்த்தை ஆவின் பட்டயம் அவனுடைய பொய்களை நிர்மூலமாக்கும். அப்ப இங்க நம்ம புரிந்துக்கணும். ஒன்று கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 5 பாயிண்ட் பார்த்தோம். அதை ஞாபகப்படுத்திட்டு நான் அடுத்த பாயிண்ட் போறேன். சரீரமோ கிறிஸ்துவுக்குரியது, கிறிஸ்துவும் சரீரத்துக்குரியவர். இரண்டாவது, உங்களுடைய சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள். மூன்றாவது, உங்கள் சரீரம் தேவனால. அப்ப தேவன் நம்ம கொடுத்த கிஃப்ட் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, என்னுடைய சரீரம் தேவன் கொடுத்த பரிசு. ஆகியால் என் சரீரத்தில் இருக்கிற எல்லா உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள் என் ஜீவன நாளெல்லாம் அவனோட வருக வர சூப்பராக செயல்படும். அல்லேலூயா. அடுத்த சொல்லு, உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். நீங்கள் உங்களுடைய அல்ல என்று அறிவீங்களா? இதற்கு புரிஞ்சுக்கணும். இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர் நம்ம கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, அல்லேலூயா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர் ஒருவர் வருகிறார். அவர் கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் நம்முடைய கடைசி ரத்தத்தையும் சிந்தி நமக்கு வாங்கிட்டு ஒண்ணு அந்த சரீரத்துக்கு நானே சொந்தக்காரன் இல்லை, பிசாச. இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு சொல்லிட்டா வியாதிகள் ஓடும், மகையை தோன்றும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் விசுவாச நீதிமான். அடுத்த சொல்லுகிறது, நீங்கள் கிடையத்துக்கு அந்த ரோமர் 8ல பார்த்தோம். உங்கள் சரீரத்தில் கிறிஸ்து வாசம் இருந்தால், கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மறித்தனர். இவன் முதல் கான்செப்ட் என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கனால இந்த சரீரம் பாவத்திற்கு மறிக்குமானால் பாவத்தின் விளைவாகிய சாபத்திற்கும் தரித்திரத்திற்கும் அது மறைந்திருக்கிறது. பேசலாம், வியாதிக்கு அது மறைத்திருக்கிறது. அடுத்த சொல்லப்படுகிறது, அடுத்த வசனம், கிறிஸ்துவை மருத்துவத்தை எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறதுனால உங்க சாவுக்கு ஏதுவான உங்க சரீரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் செய்வாராம். சொல்லுங்க, சரீரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உயிர்ப்பிப்பார். பலவீனம் வரும்போது இது நம்ம பேசுறோம். இன்னைக்கு ஒரு 3 காரியம் பார்க்கலாம். ஒவ்வொரு வெளிப்பாடுகளையும் கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாம் முதல் வெளிப்படுத்தல் விசேஷம் வர கிறிஸ்துவை தான் நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா பிதாவாகிய தேவனால் கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருக்கிறார். கிறிஸ்து தான் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இப்போ ஒரு 3 வெளிப்பாடுகளை நம்ம பார்த்து முடிக்கப்படும். பாருங்கள், ஆதியாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 18, 19 இந்த வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல ஆதியாகம புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 1, 7, 13, 15, 23 இந்த வசனங்களிலே ஒரு காரியத்தை நாம் மறுபடியும் பார்க்க முடிகிறது. முதலாவது ஆதியாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 18, 19 வாசிக்கலாம். இங்கே இந்த 6ஆம் அதிகாரத்திலையும் 7ஆம் அதிகாரத்திலையும் ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். அந்த வார்த்தை கிறிஸ்துவோடு இணைக்க போகிறோம். வேலைக்குள் 17 சொல்லப்படுகிறது, 17, 18, 19 சொல்லப்படுகிறது. 6, 18, 19 வேலைக்குள் உன் குடும்பத்தை வேலைக்குள்ள கொண்டு வந்துரு. வேலைக்குள் என்பது கிறிஸ்துவுக்குள்.
நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கையின்படியாக இப்போது பிதாவாகிய தேவன் நம்ம எங்கே வைத்திருக்கிறார் என்றால் கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்குள்ள. அன்னைக்கு இதுவுடைய நிழல் தான் அங்க வேலைக்குள் போன அந்த 8 பேருக்கு ஒரு தீங்கும். இன்னைக்கு கிறிஸ்தவனாய் வாழ்வதற்காக அல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழும்போதுதான் ஒரு தீங்கும் அணுகாது, வாதை அணுகாது. கிறிஸ்துவுக்குள் எப்படி வாழ்வது? முதலாவது நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதை உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் பேசும்போதுதான் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற உங்களுடைய பேரை புறப்படும். இவர்கள் அந்த லோகமும் குடும்பமும் பேழையை பற்றி பேசினார்கள், பேழைக்குள் பிரவேசித்தார்கள், பேழை புறப்பட்டது. உலகமே அழிந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில பேழைக்குள் இருக்கிற அந்த 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். அப்ப நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். முதல் காரியம் நான் சொன்னேன், எனக்குள் இயேசு இருக்கிறார். இரண்டாவது சொன்னோம், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். வாதை அணுகாது, தரித்திரம் அணுகாது, தண்டனை அணுகாது, பயம் அணுகாது. சொல்ல, கிறிஸ்துவுக்குள், எனக்குள் இயேசு, நான் இயேசுவுக்குள். இதுதான் பேழைக்குள். பாருங்க, அது 7:1 பேழைக்குள், 7:7 பாத்தீங்கன்னா பேழைக்குள்ள. அடுத்து 13-15 பாத்தீங்கன்னா பேழைக்குள்ள. பேழைக்குள்ள இந்த வார்த்தை மறுபடியும் 23 கடைசி பகுதி மாத்திரம் வாசிக்கிறோம். 23ஆவது வசனம் 7வது அதிகாரத்தில் 23 வாசிகள் உச்சாரம் வாசிகள் பார்க்கலாம். நோவாவும் அவனோடு பேழையில் இருந்த உயிரில் மாத்திரம் காக்க. இன்னைக்கு ஒரு பல கேள்விகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்குது. ஏன் இன்னைக்கு இந்த கொள்ள வியாதினால் அநேக கிறிஸ்தவர்கள் மதிக்கிறார்கள், ஏன் அநேக ஊழியக்காரர்கள் கூட மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி நமக்குள்ள வரலாம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவனாய் வாழ்வது அல்ல, கிறிஸ்துவுக்குள் நம்முடைய சாக்கியம் என்ன? இங்க வேத வசனம் சொல்லுது, நோவாவின் காலத்துல அந்த நோவாத்தை எத்தனையோ கோடி ஜனங்கள் அழிஞ்சாங்க, ஆனா பேழைக்குள் இருந்த ஜீவராசிகள் காக்கப்பட்டது. இப்ப நம்ம விசுவாசத்தை கொண்டு வரணும். நம்ம இந்த பூமியில வாழலாம், நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்திலேயோ பட்டணத்திலேயோ நம்ம வசிக்கலாம். ஆனா நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கணும், நான் இயேசுவுக்குள், கிறிஸ்துவுக்குள் என்ற பேழையில நான் பத்திரமா இருக்கிறேன். அந்த பேழையை கீழ்பூசப்பட்ட பேழை என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தின் ஊற்றுகள், வானத்தின் மதுகளால் திறக்கப்பட்டது, பூமியின் ஊற்றுகளால் திறக்கப்பட்டது. ஆனா ஒரு சொட்டு தண்ணீர் அந்த பேழைக்குள் நுழைய முடியாதபடிக்கு கீழ்பூசப்பட்டிருக்குமானால், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள இருக்கிற நமக்கு வாதை அணுகாது, தரித்திரம் அணுகாது, பிரச்சனை அணுகாது, நன்மை எனக்கு உண்டாகும், என் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எனக்கு பரிபூர்ணம் உண்டாகும். இதை நம்ம தான் பேசணும். ஏன் பாஸ்டர் பேசணும்? செம்மையாவுடைய ஆசீர்வாதத்தினால பட்டணம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்ம சொல்லணும். இன்னைக்கு நம்ம பேர் இருக்கிறனால இல்லை. ஒருத்தங்க இப்போ அந்த அம்மா கூட கேட்டாங்க, ஒருத்தவங்க அம்மா கேட்டாங்க, ஐயா அவங்க பரம்பரை கிறிஸ்தவங்க, ஆனால் சர்ச்சைக்கெல்லாம் போக மாட்டேங்காங்க, ஐயா நீ எதுக்கு போறேன்னு சொல்றாங்க. நான் சொன்னேன், கிறிஸ்தவங்க இருக்குனால இல்லை, பரம்பரை கிறிஸ்தவங்க இருப்பதால் அல்ல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது பாருங்க, எல்லா அடக்காரங்களையும் பேசுவாங்க, இவர் கிறிஸ்துவுக்குள் மரித்தார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. கிறிஸ்துவுக்குள்னா என்னது? கிறிஸ்துவுக்குள்ளே அப்படி என்றால் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து செய்து முடித்த பிரதிபலனை அனுபவிப்பது இந்த பூமியில நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்குது. அன்னைக்கு நோவாவும் குடும்பமும் பேழைக்குள் பாதுகாக்கப்படுமானால் அதை காட்டிலும் பேரை பெருசா, கிறிஸ்து பெருசா? அப்ப நம்மளை எங்க கொண்டு வந்துட்டாருன்னா, கொலைசில வேதவசனம் சொல்றது, இருளின் ஆளியிலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். 1 கொரிந்தியர்ல சொல்லப்படுகிறது, நாம் பிதாவாகிய தேவனால் கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருக்கிறீங்களே.
சொல்லுங்க, நான் இப்பொழுது தனியா இல்ல, பிதாவாகிய தேவன் என் இயேசு கிறிஸ்து என்ற வேலைக்குள்ள பத்திரமா வச்சுட்டேன். Praise God. பேலைக்குள், உங்களோட பைபிள்ல அண்டர்லைன் பண்ணிக்கணும். பேலைக்குள், புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவுக்குள். இதை நீங்க கண்டுபிடிச்சு பேசணும். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் பரிசுத்தவான், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், சகல ஆசீர்வாதத்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஏன் பேசணும்? கிறிஸ்துவுக்குள்ள உங்க ஸ்டேரிங்க திருப்புறீங்க, சகல ஆசீர்வாதம், நீதிமான், பரிசுத்தவான், சமாதானம் எனக்கு உண்டாகும், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. திருப்புங்க. எதை வச்சு திருப்பணும்? நமக்கு நம்ம வண்டிக்கு வாங்க ஸ்டேரிங் எது? வாய் தான். பிசாசு என்ன பண்றானா, இங்கிட்டு திருப்பு. கண்ணீர், கவலை, வேதனை, எல்லாரும் அழிஞ்சிட்டு இருக்க. ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். ஒரு சகோதரர் டிவியை பார்த்து 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 நைட்லாம் தூக்கம் வராம, ஐயோ நானும் இந்த வியாதியா அந்த சகோதரருக்கு வரல, காய்ச்சல் வரல, ஒன்றுமே இல்லை. டிவியை பார்த்து பல நியூஸ்கள் துச்செய்தியை கேட்டு நைட்டு பயம் வந்துருக்கேன். ஐயோ நானும் செத்து போயிருவேன், எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க, அழிஞ்சிட்டு இருக்கேன், நானும் செத்து போயிருப்பாங்க. செத்து போயிருவனே பிசாசு அந்த சாவுக்கு நேரம் முதல்ல அவன் எதை பயன்படுத்தினான்? ஹலோ, எதை பயன்படுத்தினான்? அவனுக்கும் வாய் தேவை. அல்லேலூயா. மரணமும் ஏன் செழிக்கும் சொல்லுங்க. உலகமே அழிஞ்சு கொண்டிருக்குது, இவங்க என்னப்பா 2 பேர் 3 பேர் உட்காந்து செழிக்குன்னு சொல்றீங்க. இப்ப நான் 3 பேர் சொல்றதாலே பரலோகம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவன் சந்தோஷப்படுறாரு. நீ யார் சொல்றதுக்கு 2 பேர் இருந்தாங்க, பழைய உடன்படிக்கை 2 பேர் நீங்களா இருக்கிறீங்களான்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. அல்லேலூயா. பாருங்க, யாராவது உங்களை வியாதினால அப்படி சொன்னா நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா சுகம் அடைவாங்க. இந்த சூழ்நிலை மாறும். ஆட்சி மாற்றம் எப்படி வந்ததோ அது போல் இந்த நல்ல மாற்றம் உண்டாகும். இப்பதான் நியூஸ் பார்க்கவே சந்தோஷம் இருக்கு. நான் நியூஸ் பார்க்க திட்டிட்டு இருக்கேன். ஐயோ வாயில தான் வந்துடும். ஆண்டவர் திட்டாருன்னு சொல்றாரு. அப்பா இப்ப நியூஸ் பார்க்கப்பட்டு அப்பா நல்லா இருக்கு, நான் தமிழ்நாடு என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, அப்படி செஞ்சுட்டு போயிட்டாங்க, எங்களுக்கே புரியாது. Praise God. அதனால நம்ம நல்ல வார்த்தை பேசுவோம். தமிழ்நாடு செழிக்கும், இந்த கொரோனா நீக்கப்படும், ஜனங்கள் சுகமடைவார்கள், நல்ல திட்டங்கள் உண்டாகும், இந்தியாவில் மாற்றம் உண்டாகும், இந்தியாவிற்கு இந்த கொள்ள வியாதி நீங்கும், ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள், ஒவ்வொரு ஜனங்கள் ரட்சிக்கப்பட தேவகுமாரனாய் கிறிஸ்து ரத்தத்தை சிந்திருக்கிறார். தமிழ்நாடு செழிக்கும், தேசம் ஆஸ்வதிக்கப்படும், இந்தியாவுக்கு கர்த்தர் வெளிச்சமாக வைத்திருக்கிறார், உலக தேசத்துக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். உலகம் எங்கும் புறப்பட்டு போ என்று சொன்னால் எனக்குள்ள இருக்கிறார். என்னை ஐஸ்வர்யவானாய் பணக்காரனை மாற்ற இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு வேண்டிய பணம் உங்களுக்குள்ளே இருக்குது. எத்தனை பேருக்கு லாக் பண்ணாலும் உங்களுக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை லாக் பண்ண முடியாது. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்க, எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு, அவருக்கு குறைவு பிடிக்காது, நிறைவுதான் பிடிக்கும். திருமண வீட்டுக்கு போனாரு, அது குறைவு காணப்பட்டது, உடனே நிறைவாக மாத்திட்டாரு. பேரூர் பறந்து வலையை வீசிட்டு இருக்கிறான், காலி படகு, அவருக்கு பிடிக்காது, நிறைவுதான் பிடிக்கும். பக்கத்துல கை கொடுக்காம சொல்லுங்க, இயேசுவுக்கு நிறைவுதான் பிடிக்கும். அந்த நிறைவு உங்களுக்குள்ள இயேசு வந்து விட்டார். கரங்களை தட்டி வேலைக்குள் இந்த வெளிப்பாடு. இப்போ நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது இந்த வசனங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். பாருங்கள், வேலைக்குள் இங்க புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவுக்குள்ளதான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது, கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம பரிசுத்தவான், கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம ஐஸ்வர்யவான். அப்போ இன்னொரு ரெவலேஷனை பாருங்கள். யாத்ரா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 21, 22. இங்கே மோசே கிட்ட ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை இருக்குது. ஆனாலும் இந்த வசனங்களிலே கிறிஸ்துவை நாம் பார்க்க முடிகிறது. யாத்ரா புஸ்தகம் 33, 21, 22 கட்டுங்க, வாசிங்க. பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு. பிதாவாகிய தேவன் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு மோசே கிட்ட,
என்கிட்ட ஒரு இடம் இருக்குது, உன்னை வாழ வைக்கிற ஒரு இடம் இருக்குது, நீ சுகமாக தங்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது, என்கிட்ட ஒரு இடம் இருக்கிறது. அங்கே கண்மலையில நில்லு, என் மகிமை கடந்து போக மட்டும் நான் உன்னை அந்த கண்மலை வெடிப்பிலே வைத்து Hallelujah. Jesus. Glory Kaba Shandana Parami Kaba Lava Lava. Oh, அந்த ரப்பர் இருக்குது. Oh, thank you. Oh, thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. பாருங்க, இது ஒரு சின்ன பொருள். இப்போ ஆண்டவரே கண்மலை வெடிப்புல வந்து இப்போ அப்படியே மூடும். இப்போ என் கை மட்டும் தெரியுதா, ரப்பர் தெரியுதா? கை மட்டும் தான். ஹல்லேலூயா. இதே போல நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள பத்திரமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. வியாதி உங்களை தேடி கண்டுபிடிக்க முடியாது. பிரைஸ் காட். பிசாசு நீங்க எங்க இருக்கீங்கன்னு அவனுக்கு தெரியல. என்னட்ட ஒரு இடம் உண்டு, நீ அங்க கண்மலையில வந்து அந்த கண்மலை கிறிஸ்து, அந்த கண்மலை வெடிப்புக்குள்ள வச்சு நம்ம மூடி வச்சுட்டு இதான் இருளின் ஆணிகளிலிருந்து நம்மை விடுதலை புதிய உடன்படிக்கைக்கு வந்துடணும். இப்ப கிறிஸ்து இங்க வெளிப்படுறாரு, கண்மலையில நின்று ஏற்ற உனக்கு ஒரு இடம் இருக்குது. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோமா, காலை நிச்சோன உங்களுக்கு ரெண்டு மூணு வார்த்தை, எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு, நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன். நீ படகு போய் சொன்னா நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன். எந்த வியாதி கிருமி என்னை இப்போ மாஸ்க் போடுறோம். மாஸ்க் ஏன் போடுறோம்னா இந்த கிருமி என்னை அணுகக்கூடாது. நீங்க சொல்லணும், நான் முழுமையாக இயேசுக்குள்ள இருக்கிறேன். உங்க குடும்பத்தை பார்த்து நீங்க சொல்லணும், இயேசுக்குள்ள. இது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் மனசு மாறும். ஏன்னா கொஞ்ச நேரத்துல உங்க கையில பணம் இல்லை, உங்க சரீரத்தை வியாதி, குடும்பத்தில் பிரச்சனை, அப்படியே அதுக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லிடுவாங்க சார். பொய்யன்னு போயிட்டு நீங்க இது சொல்லுங்க. நான் காலையில் யோசித்து நமக்கு இந்த வசனம்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஏன் நம்ம வாழ்க்கையில் இன்னும் பலிக்கலைன்னா நம்ம பேசல. ஏன் பேசணும்? திருப்புறோம், நான் கிறிஸ்துவுக்குள்ள பைக்கில் போனால் உங்களுக்கு அந்த சிந்தனை, நீங்க உங்களுடைய வாழ்க்கை படகை சரியா திருப்பிட்டீங்க என்பதுக்கு அடையாளம் தெரியுமா? உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும், உங்க பேச்சுல அடிக்கடி வரும். யாரையா பார்த்துட்டீங்கன்னா அவங்க என்னமோ சொல்லுவாங்க, ஐயோ அழிஞ்சிட்டு இருக்காங்க, ஐயோ அப்படி இல்லை கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்ப தெரியும் உங்களுடைய படகு, உங்களுடைய அந்த ஸ்டேரிங் சரியாய் போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒருத்தர் விசுவாசமா இருக்காங்களா விசுவாசமா இல்லையான்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அவங்க சொல்ற வார்த்தையை வச்ச அவங்க பயத்தை பேசிட்டு இருப்பாங்க. அங்க அப்படி இறந்து போயிட்டாங்களா, இங்க இறந்து போயிட்டாங்க. அப்ப அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்லணும், கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பயப்படாதீங்க சிஸ்டர், பயப்படாதீங்க பிரதர், நம்ம இயேசுக்குள்ள இருக்கிறோம், நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். ஏன்னா நீங்க ரொம்ப கேட்டீங்கன்னா உங்களை அவங்க வண்டியில வச்சு கொண்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. அவங்க சிந்தனைக்கு கொண்டு போயிடுவாங்க. இதுதான் டிஃபரன்ஸ் சொல்றாரு. அவங்கள போல நீங்க என்ன செய்யாங்க, சிந்திக்காதீங்க. அப்போ நல்ல ஒரு கண்ணை வெடிப்புக்குள்ள வச்சு ஹல்லேலூயா அதே மூடுற சொல்ல பிதாவாகி தேவன் இயேசுக்குள்ள வச்சு மூடி இருக்கிறாரு. உள்ள கையில் வச்சு என்னையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சபை மக்களையும் ஒரு மூடி இருக்கிறாரு. நான் சொல்ல பத்திரமாக இருக்கிறேன், பத்திரமா இருக்கிறேன், நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன், இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அங்க என்ன பார்த்தோம், பேழைக்குள், இங்க கண்மலை வெடிப்புக்குள். இது அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறத உங்களுக்கு அந்த டெஃபினேஷன் காட்டுறேன். இந்த பேழைக்குள், இங்க கண்மலை வெடிப்புக்குள், கிறிஸ்துவுக்குள். இன்னும் மூணாவது ஒரு காரியத்தை நம்ம பார்த்து இருப்போம். யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோனா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாசிக்கலாம். இங்க ஒரு யோனாவுடைய சம்பவத்தை பார்த்து நம்ம தியானிக்க போறோம். இங்க யோனா ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான். ஆண்டவர் வந்து யோனாவுக்கு வந்து ஒரு 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 ஊழியத்தை கொடுத்தார். என்ன சொன்னாங்க ஆண்டவர்னா,
நீ நினைவே பட்டணத்துக்கு போய் என்ன செய்ய பிரசங்கம் பண்ண சொல்றான். உடனே இவன் வந்து அந்த நினைவே பட்டணத்துக்கு போக மன விருப்பம் இல்லாமல் தர்சிஸ் பட்டணத்துக்கு போக முடியாத கப்பல் ஏறுறான். தேவனுடைய சித்தத்தை விட்டுட்டு விலகி கடந்து செல்கிறான். அப்பொழுது அவன் கப்பல்ல பிரயாணம் பண்ணி போய்கொண்டிருக்கும் போது பெரும் காற்று உண்டாயிற்று. அப்பொழுது கப்பல் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க கடவுளை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நோவா வந்து யோனா பார்த்தீங்கன்னா போய் அந்த கப்பல் கீழ் தளத்தில் போய் நல்லா தூங்கிட்டு இருக்கான். உடனே அவனை தட்டி எழுப்புறாங்க. இல்லப்பா எல்லாரும் நாங்கள் சாக போறோம்னு எல்லா கடவுளையும் கும்பிட்டு இருக்கிறோம், நீ யாரு, நீ ஏன் இப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கிற? சில பேர் பார்த்தா சோகத்தில் ரொம்ப தூங்குவாங்க. அது இல்லையா? சில பேர் சோகம் வந்து நல்லா சாப்பிடுவாங்க, அது வேற விஷயம். சில பேர் படுத்து தூங்கிட்டு இருப்பான். இவன் படுத்துனா நல்லா தூங்கிட்டு இருக்கலாம். உடனே தட்டி இருக்கிறான். இப்போ நான் தான் கூப்பாடு போட்டு கிடக்கிறோம், நீ யாரு இப்படி இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே யாரு, என்ன விஷயம், என்ன உன் கடவுள் யாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தான் இங்கே இந்த வசனத்தை வாசிக்கலாம். யோனா 1:9. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோக தேவனாகிய கர்த்தருக்கு கர்த்தரிடத்தில் பயப்பாங்க சொல்லலாம். தேவனை குறித்து ஒரு அறிவை பாருங்க. இப்ப நம்ம சொல்லணும், வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் இயேசு எங்க இருக்கிறாரு? அல்லேலூயா. என் நாமத்தால் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொன்ன இயேசு எங்க இருக்கிறாரு? ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்ன இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? இப்ப இவன் என்ன சொல்றான் பாருங்க. இப்படிப்பட்ட தேவ சித்தத்துக்கு எதிராக இருந்த சூழ்நிலை கூட தேவனை குறித்து ஒரு அறிவை பாருங்க. வானத்துக்கும் பூமியும் சமுத்திரத்தை எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தர் சொல்றாங்க. அல்லேலூயா. இப்போ வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள இயேசு நமக்குள்ள இருக்கிறார் என்று ஒவ்வொரு தேவனுக்குள்ள சொல்லணும். அன்னைக்கு தீர்க்கதரிசி மட்டும் சொன்னாங்க. யோனா சொல்றான், இப்போ அப்படிப்பட்ட தேவனுக்கு நான் பயபக்தியா இருக்கிறேன். இப்ப நம்மளோட பேச்சு எப்படி இருக்கு தெரியுமா? எங்க கடவுள் பெரியவருங்க. அல்லேலூயா. நாங்க எங்க கடவுளுக்குள்ளே இருக்கிறோம். நீ கடவுளை எங்களுக்குள்ள இருக்கிறார். நாங்களே நடமாடுகிற கோயில். பிரைஸ் காட். இன்னைக்கு கடவுளை தேடி எங்கெங்கயோ போறாங்க, ஆனா நம்மை தேடி கடவுள் வந்துட்டார். அல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிறார், நம்மளை வாழ வைக்கிறார் இந்த கடவுள். இந்த கடவுளை குறித்து நம்ம சரியா புரிந்து கொள்ளணும். யோனா சொல்றான், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தர்னு சொல்றான். பிரைஸ் காட். அடுத்து பாத்தீங்கன்னா இப்படி சொன்ன உடனே 17ஆவது வசனம் வாசிக்கலாம். இல்ல அடுத்த வசனம் வாசிக்கும் பாத்தீங்கன்னா, அப்புறம் அவன் சொல்றாங்க, எப்பா என்ன விஷயம், ஏன் இப்படி கடல் சமுத்திரம் இப்படி பெருங்காட்டினால அதை இதை நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, யோனா சொல்றான், இந்த உடனே அதுக்கு முன்பாக அவங்க பார்த்தீங்கன்னா சீட்டு போடுறாங்க. இந்த காரியம் இது யாருக்கு எதனால வந்துச்சுன்னு. கடைசி சீட்டு யார் பேர்ல வந்துச்சுன்னா யோனா பேர்ல வந்துச்சு. உடனே யோனா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உடனே அவன் சொன்னான், நீங்க என்னை தூக்கி இணைஞ்சிருங்க, இந்த சமுத்திரத்துல போட்டுருங்க, சமுத்திரம் நெஞ்சிடும், அமைதியாகிடும். உடனே அவங்களுக்கு யோசிக்கிறாங்க, எல்லாம் இவனை தூக்கி இவனுக்கு கர்த்தருக்கு பயப்படக்கூடாதுன்னு சொல்றான், பெரிய கடவுளை பற்றி சொல்றான், இவனை தூக்கி கடவுளை போட்டுட்டோன்னா நம்மளை அந்த கடவுளை ஏதாவது செஞ்சிருக்கோம் பயப்படுறாங்க. திரும்பவும் பெருங்காற்று அதிகமாக வருது, அந்த கப்பல் அதிகமாக சேதத்துக்குள்ளாக போகும் அளவுக்கு வருகிறது. உடனே கடைசியாக யோனாவை தூக்கி அந்த சமுத்திரத்தில் போடுறாங்க. இப்பதான் பார்க்கணும், நம்மை காக்கும் கடவுள். சமுத்திரத்தில் இவனை தூக்கி அப்படி போடுறாங்க. ஒரு பெரிய மீனுக்கு, பெரிய திமுக்களுக்கு ஆண்டவர் கட்டளை எடுக்கிறாரு. அவன் கப்பல் இருந்து நேர யார் வாய்ப்புலதான் போகணும். ஒரு செகண்ட் கூட அவன் எந்த பக்கம் தூக்கி போடுறான்னு எப்படி அந்த மீனுக்கு தெரிஞ்சிச்சு? எந்த பக்கம் தீமை வந்தாலும் எல்லா பக்கத்திலையும் நம்மை பாதுகாக்கும் கடவுள். எந்த சைடு வந்தாலும் அந்த சைடு நம்ம பாதுகாப்பார். அல்லேலூயா. இப்ப இந்த மீன் எவ்வளவு நேரம் உள்ள உட்கார்ந்து ஆயத்தமாயிட்டு தெரியும், எங்கிட்ட போட போறது இல்லை. எங்கிட்டு போட்டாலும் மீனை ஆண்டவர் கட்டளையிட்டா, நீ யோனா என்ன செஞ்சாலும் நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்க வலது பக்கமும் பாதுகாப்பு இருக்குது, இடது பக்கம் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, முன்புறமும் பின்புறமும் உங்களை பாதுகாக்கிற கர்த்தர். அதனால இந்த மார்க்க ஆண்டவர், நீ பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி
நான் உன்னுடனே கூட என்னை காக்கும்படி கர்த்தர் என்னுடனே இருக்கிறார். நான் எனக்குள்ளே இருக்கிறார். நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன். ஹalleluya, praise God. இப்ப பாருங்க, அப்படி ஒரு அந்த 17 வாசிக்கலாம். 17 யோனாவை விழுங்கும்படி பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தம் படுத்தி இருந்தார். ஹalleluya. இப்ப பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடந்திருக்கு தெரியுமா? நம்ம ஆபத்தில் இருந்தோம், இருளின் ஆணியில் இருந்தோம், விசுவாசி பிடியில் இருந்தோம். இயேசுவே சொல்லி நம்ம ஏற்றுக்கொண்ட உடனே நம்மளை தூக்கி அன்பின் குமாரனாகிய இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ள வச்சுட்டார். ஹalleluya. அன்னைக்கு யோனாக்கு ஒரு சேதம் அடையாதபடிக்கு ஏற்கனவே ஆயத்தப்படுத்திட்டார். ஹalleluya. ஏற்கனவே ஆயத்தப்படுத்திட்டார். எதற்காக இந்த மீனை ஆயத்தப்படுத்தினார் என்றால், யோனா இந்த சமுத்திரத்துல அழிந்து போகக்கூடாது என்பதற்காகவே. வேற எதற்காக நோவாவுக்கு ஆண்டு ஆயத்தப்படுத்தினார்? அந்த உலகம் முழுவதும் அழிவு வந்தாலும் என் பிள்ளைங்க அழிந்து போகக்கூடாது. அப்ப தேவ திட்டம் என்ன புரிந்து கொள்ளுங்கள், நம்மை வாழ வைப்பது. கொள்ள வியாதியை கொடுத்து அழிக்கிறது தேவ திட்டம் அல்ல. கொள்ள வியாதியிலிருந்து நம்மை பாதுகாப்பதே தேவ திட்டம். நம் நல்வாழ்வு வாழ்வதே தேவ திட்டம். அந்த எகிப்தினுடைய சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் உங்களை என்ன செய்ய விடுவேன் சொல்லுங்க. என்னை வாழ வைப்பது தேவ திட்டம். எனக்கு நல்ல பூர்ண ஆயுசு நாட்கள் உண்டு. ஆமென். கரங்களை தட்டி praise God. நேரம் மீனுக்குள்ள போயிட்டான். 3 நாள் மீனுக்கு பாசிட்டிவ். மீன் மட்டும் சாப்பிட்டுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? டைஜஸ்ட் ஆகி இவன் சரீரம் அடைஞ்சிடும். அப்படி பத்திரம். அடுத்த வசனம் கடைசி ஒரு 2:10 பாருங்கள். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், கரையிலே கட்டியது. அல்லேலூயா. இப்போ இதை நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் கொண்டு வருகிறேன். பாருங்க, இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட உடனே பிதாவாகிய தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ள உட்படுத்திட்டார். பிரைஸ் காட். இப்போ நம்ம எப்போ கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு முடிவு எப்போ தெரியுமா? பரலோக ராஜ்யத்துல போய் அந்த கிருபையானது நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள ஆகி நடத்தும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த மீன் பாருங்க, யோனா நினைச்சா கூட மீனை விட்டு யோனாவால வெளியே வர முடியுமா? 2வது நாள் ஆண்டவர் நினைக்கிற நாள் வரை எந்த இடத்துல போய் அந்த மீன் கட்டணுமோ அந்த இடம், அந்த நாள் வரும் வரை, அந்த நேரம் வரும் வரை நீங்கள் நான் பூர்ண ஆயுசு நாட்களோடு இயேசுக்குள்ள இருக்கிறோம். பிரைஸ் காட். ஒருவேளை நம்முடைய வருகை வருமானால் எக்கால சத்தம் கேட்கும் போதே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா மறுபம் ஆவார்கள். ஏற்கனவே ஒரு வயதாகி மறைத்து போயிருப்போமானால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க முதலாவது எழுந்திருப்பார். பிரைஸ் காட். அப்போ மிக ஒரு அத்தரமான இடத்துல இதாக நம்ம வச்சிருக்காரு. பிரைஸ் காட். 3 காரியங்கள் பார்க்கலாம். 1 பேழைக்குள். சொல்லுங்க, பேழைக்குள். 2வது கண்மலை வெடிப்புக்குள். கண்மலையானது இயேசு. இங்க மீன் கிறிஸ்துவுக்குள். யோனாவை அந்த அழிவிலிருந்து யோனாவுடைய கீழ்ப்படியாம தான், ஆனாலும் சொல்றான் வானத்தையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க நம்ம கிறிஸ்துவுக்குள் இருந்து நீங்க இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறனால எனக்கு குறைவு இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறனால எனக்கு வியாதி இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறனால எனக்கு பற்றாக்குறை இல்லை. இது உள்ள இதுதான் கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிச்சம். அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். எல்லாம் எழுந்து நிற்போம். Glory to Jesus. 3 காரியம். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார், எனக்குள்ளே இயேசு இருக்கிறார், எனக்குள்ளே இயேசு இருக்கிறார். இந்த சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எனக்குள்ளே இயேசு இருக்கிறார், எனக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 2வது நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் பேழைக்குள்ள இருக்கிறேன். அந்த பேரை எவ்வளவாய் நோவாவையும் குடும்பத்தையும் பாதுகாத்தது போல என்னையும் எங்கள் குடும்பத்தையும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பாதுகாக்கும் கிறிஸ்து என்ற பேரை. கண்மலை, பாதுகாக்கக்கூடிய கண்மலை. ஹல்லேலூயா. பாதுகாக்கிற கிறிஸ்து யோனாவை மீனை அனுப்பி பாதுகாத்தார். இப்பொழுது பிதாவாகிய நம்முடைய குமாரனே நமக்காக அனுப்பி நம்மை பாதுகாத்திருக்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. உங்கள் சரீரம் மிக பாதுகாப்பான இடத்துல இருக்கிறது.
உங்கள் சரீரம் கிறிஸ்துவின் அவயமாக இருக்கிறது. உங்கள் சரீரமோ கர்த்தருக்கு உரியது. உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம். உங்கள் சரீரம் தேவனால பெற்றிருக்குது. அது மட்டும் இல்ல, உங்களுடைய வாழ்க்கை வேலையாகி இயேசுக்குள்ள பத்திரமா இருக்குது. எனக்குள்ள இயேசு இருக்கிறார். நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன். இது சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்குள்ள இயேசு, நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன். எனக்கு குறைவு இல்லை, எனக்கு வியாதி இல்லை, எனக்கு பலவீனம் இல்லை, எனக்கு பயம் இல்லை. நான் இயேசுவின் அன்பின் ராஜ்யத்துக்குள்ள விசேஷ பாதுகாப்பு உங்க மேல இருக்கு. ஜீசஸ் இயேசுவின் நாமத்தை பிளஸ் பண்றேன். வாதை கூட அணுக முடியாது.